எல்லாருக்கும் வணக்கம். Good afternoon. So, Film Appreciation Forum in association with கலை கலாச்சாரம் வார வாரம் உலக சினிமா திரையிடல் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரிசையில் இன்னைக்கு இந்த சண்டே this is a very special movie screening today actually. எவ்வளோ பேர் ஐஎம்டிபியில் மூவிஸ் பார்த்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்க எவ்வளோ பேர் ஐஎம்டிபியில் ரைட்? ஸோ சில டைம் ஐஎம்டிபி ரேட்டிங்கை தாண்டி சில மூவிஸ் வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து கிளிக் ஆகும் தெரியுமா? இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் நிறைய வேர்ல்டு சினிமா பற்றி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதில் எனக்கு வரிசையில் வந்துட்டு எந்த படத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க சொன்னால் டெஃபினட்டாக அந்த ஃபஸ்ட்டு 3ல இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான படம். சொன்ன உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன படம் அப்படின்னு. ஸோ நேச்சுரலி நிறைய இருக்குது. ஸோ திஸ் மூவி த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிம் ஃபார் மெனி பீப்புள், ஃபார் ஃபிலிம் வியூவர்ஸ், ஃபார் ஃபிலிம் பஃப் அண்ட் சினிமா லவர்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான ஒரு திரைப்படமாக இந்த படம் அமையுது. ஸோ இந்த படம் 1994 அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்துட்டு ஃப்ராங்க் டாரபாண்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்டர். ஓகே, இவர் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் த கிரீன் மைல் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதுவும் ரொம்ப முக்கியமான படம் ஆக்சுவலி. ஸோ இது அடுத்த தொடர் திரையிடலாம் அந்த படத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்த்து மகிழ்வோம். டெஃபினட்டாக அந்த கிரீன் மைலும் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் எந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னா, சாகத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? டெஃபினட்டாக இந்த படத்தை நம்ம பார்த்தே தீரணும்னு அந்த வரிசையில் இது வந்து நிற்கிது. அப்படி என்ன சார் இந்த படத்தில் அவ்வளோ பில்டப், ஏன் இந்த படம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, த கண்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் த ரியலைசேஷன். நம்ம வார வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு மூவி பேசும்போது என்ன நினைக்கிறோம், அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் நமக்கு என்ன இம்பேக்டை கொடுக்குதுன்னு நம்ம பேசுவோம் இல்லையா. இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, ஹோப்னா என்ன, லைஃபோட வேல்யூஸ் அண்ட் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிற வார்த்தை, சுதந்திரம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த சுதந்திரத்தோட அழகில் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாவல் ரைட்டரோட நாவல் பேஸ் பண்ண படம் தான் இது. அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம். இந்த படத்துக்கு வந்துட்டு ராஜர் டிக்கின்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணார். ராஜர் டிக்கின்ஸ் நம்ம எல்லாருமே தெரியும், 1970 அந்த சிங்கிள் ஷாட் மூவி அப்ரோச் ரீசெண்டாக வந்தது இல்லையா, அந்த படம் வந்துட்டு அவர் தான் பண்ணார். ராஜர் டிக்கின்ஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர். அதை தாண்டி இந்த படத்துக்கு தாமஸ் நியூமேன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணார். நீங்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு இசையமைப்பாளர் தாமஸ் நியூமேனோட இசையை கேட்டிங்கனாலே உங்களுக்கு அவரோட ட்ராக்ஸை மட்டும் நீங்கள் காதில் கேட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக நீங்கள் கேட்டிங்கனாலே வேற ஒரு உலகத்துக்கு பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த யானியோட ப்ரீலோட நாஸ்டாலஜியெல்லாம் கேட்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, இல்லைன்னா ஹென்சமேரோட இண்டஸ்ட்ரியலாக மியூசிக்லாம் கேட்கும்போது ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அவ்வளோ பெரிய வேல்யூஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டோரி அபவுட்? இட்ஸ் அ ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு பிரிசன்ல தன்னோட மனைவியை கொலை செஞ்சதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் வரார் ஆக்சுவலி. ஓகேவா? அவர் அந்த சிறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு எலிட்டான பர்சன், ஒரு பேங்க் ஆஃபீஸர், ரொம்ப எலிட்டான பர்சன். அந்த பர்சன் ஒரு சிறைக்குள்ள வந்து அந்த சிறை வாழ்க்கையை அவர் எப்படி பார்க்குறாரு, அந்த சிறை வாழ்க்கை அவரை என்ன மாதிரி பாதிக்குது, என்னென்ன அவர் லைஃப்ல சேஞ்ச் கொண்டு வருது, அந்த சிறையில் அவர் சந்திக்கிற மிக முக்கியமான மனிதர்கள் அண்ட் தொடர்ந்து அவர் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அந்த சிறையில் வாழ்றவங்களுக்குனா ஹோப்னா என்னங்கிறத எப்படி தெரிவிக்கிறாரு, எப்படி உணர்த்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பேசிக்காகவே நம்ம சிறை பற்றி பேசும்போது, பிரிசன் பற்றி பேசும்போது ஜென்ரலாக வந்துட்டு ரொம்ப வயலன்ஸ் காட்டுவாங்க, அந்த பிரிசனில் எல்லாமே கெட்டவங்க சொல்லுவாங்கல்ல. பட் ஒரு பிரிசனுக்குள்ள ஒரு போர்டிங் ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி நமக்கு நம்மளே அந்த பிரிசனுக்குள்ள இருந்து பார்த்துட்டு வர ஒரு இம்பேக்டை இந்த படம் கொடுக்கும். ஸோ நிச்சயமாக இந்த படம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நாங்கள் ஒரு ஃபோர்மோஸ்டான தம்புள்ள வச்சுருந்தோம். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக ஐம் ஷுவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும், ஒரு பெரிய அளவில் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணும், ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மூவி, இம்பேக்ட்ஃபுல் மூவி. பார்த்து ரசிச்சுட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
பேசுவோம். ஓகே, ஸோ என்ஜாய் த மூவி, ஹேவ் அ கிரேட் டைம். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்ததா படம்? ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் கன்வே ஆச்சா இந்த படம் பார்க்கும்போது? ஆச்சா? ஸோ நம்ம வாரம் நிறைய திரைப்படங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து அடிக்கடி இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இம்பேக்ட்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தாக்கம். ஒரு படம் நம்ம பார்த்துட்டு வரும்போது அந்த படம் வந்துட்டு நம்மளை ஏதோ செய்ய முடியாது. சில படம் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகும், சில படம் நமக்கு வந்து கனெக்டே ஆகாது. கரெக்டாக ஒரு படம் பார்க்க போகிறீங்க, ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கீங்க, அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சில படம் வந்துட்டு உங்களை ரொம்ப என்கேஜ் பண்ணும், உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ண வைக்கும். நீங்கள் உள்ளே போயிடுவீங்க அந்த கதைக்குள்ள. பா இந்த மாதிரி எடுத்துருக்கான்ப்பா அப்படின்னு, சூப்பராக எடுத்துருக்கான், செம்மையாக, என் வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சில படம் உங்களை கனெக்ட் பண்ண வைக்கும். நான் பண்ணுறதெல்லாம் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. ஸோ அந்த கதையை விட்டு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, நீங்கள் உள்ளே இருப்பீங்க. அந்த கேரக்டர்ஸோடையும் அந்த ஸ்டோரியோடையும் லைஃபோடையும் நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க. உங்களை அந்த இடத்துல போட்டு பார்ப்பீங்க. கரெக்டாக. இன்னொரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் என்னென்னா, நீங்கள் அந்த படம் பார்க்குறீங்க, அந்த கதை உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணல, ஏதோ ரொம்ப ஃபால்ஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப லூப் ஹோல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதாவது படம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் எனக்கு இந்த படம் நான் நினைக்கிற மாதிரி இல்லையே, எனக்கு புரியவே மாட்டேங்குது, இந்த படம் ஃபஸ்ட்டு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மை சுத்தமாக புரியல, என்ன சொல்கிறா அந்த படத்தில் அப்படின்னு ஒரு விஷயம். சில படம் பார்க்கும்போது என்ன தோணும், இந்த படம் வந்துட்டு சொல்கிறான் ஆனால் நம்புற மாதிரியே இல்லையே, ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, லாஜிக்னா பயங்கரமாக அத்துமீது, லாஜிக்கே இல்லையே, எப்படி இவன் பண்ண, இது முன்னாடியே சொல்லி அந்த பிரச்சனை இருக்குமா, என்னென்னமோ பண்ணுவோம். நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்ஸ்லாம் வந்து தாண்டி தான் நம்ம பண்ணல, பிரெயின்லேருந்து லாஜிக்கெல்லாம் தள்ளி வச்சு தான் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலி. பட் சில படம் என்ன பண்ணணும்னா கனெக்ட் ஆகிறத தாண்டி ஒரு விஷயம் பண்ணும். என்னன்னா வியந்து அப்படியே நம்ம பார்ப்போம், ஸ்க்ரீன் அப்படியே அண்ணாந்து பார்த்துருப்போம். வாயத்தில் அந்த ஒரு முன்னாடி ஏதாவது ஒரு மேஜிக் ஷோ நடந்ததுன்னா உனக்கு எப்படி இருக்கும், பயங்கரமான மேஜிக் வந்து செகண்ட்ஸில் வந்துட்டு மேஜிக்ஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும், அப்படியே வியந்து பார்க்க பற்றியா, அந்த வியந்து பார்க்குற மாதிரி பார்ப்போம். என்னடா அந்த படம் எதுவும் பண்ணுதில்லை, ஏதோ சம்திங் இஸ் தேர் அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ why this film is so much celebrated? First of all, ஒரு இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மை என்னன்னா, இந்த படம் ஓடல. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர். இப்போ ஷாக் ஆகிட்ட படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர், இந்த படம் ஓடல. When the movie released, there was some other movie which was very much appreciated, and years after படத்தை செகண்ட் ரிலீஸ் கொடுத்தாங்க. ஹோம் டிவிடிஸ்னு அப்போ ஒரு கான்செப்ட் வந்து, ஹோம் டிவிடிஸ் கொடுக்கும்போதும் பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் சேனலில் இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட பீப்புள் த செகண்ட் ரனில் போகும்போதும் படம் சரியாக போகல. ஃபர்ஸ்ட் ரனில் உள்ள, செகண்ட் ரனில் உள்ள பிபிசி இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் சேனல், அவங்க உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லோலி வாட் ஹேப்பன், ஹோம் டிவிடிஸோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக 90s இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ people started watching it in original DVDs and Blu-rays and everything in their houses. அப்போ படம் பார்க்கும்போது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணாங்க, wow, this is something fantastic. இந்த படத்தை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம், இது நம்ம லிஸ்டே இல்லையே, இது எப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த படத்தை தேட்டரில், இந்த படம் ஏன் ஓடல, நம்மளே நீங்களே கேட்டுப்பீங்க, இந்த படம் ஏன் ஓடல, நல்லா தான் இருக்குது இந்த படம், இல்லைப்பா நல்லா தான் இருக்குது ஆனால் ஆன்சர் தெரியலையே. இன்னைக்கும் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் வந்து பேசப்படுறதுன்னா, it was released in the year 1994, it is 2024, and saying it's just like Bicycle Thief. Bicycle Thief was released in 1950. இன்னைக்கு பேசுவாங்க 1940ல ரிலீஸ் ஆன படத்தை இன்னைக்கு ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் பேசுறாங்க. இந்த படத்தை இன்னொரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் பேசுவாங்க. Why? Because there was a quality in that film. What is that quality? Human quality in that film. What is human quality, sir? Life. Yes, very good. Emotion. வாழ்க்கையோட புரிதல் இந்த படத்துல இருக்கு. Hope is the best thing in your life. So what this movie is giving, how you are handling yourself, how you are strong in that situation, அதுதான் வந்துட்டு இந்த படம் உனக்கு வெளியே, அதுதான் இந்த படம் உனக்கு ஒரு மோரலா சொல்லி கொடுக்குது. And most importantly about screenplay,
சி எப்பவுமே இந்த பிரிசன் ஃபிலிம்ஸ் தான் இருக்கு இல்லையா, பிரிசன் ஃபிலிம்ஸ்ல நம்ம யாருமே நம்ம குறை சொல்ல வேண்டாம். பட் பிரிசன்னாலே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. உள்ள நிறைய தப்பு நடக்கும், உள்ள நிறைய எல்லாமே நடக்கும், எல்லா கிரிமினல் வேலையும் நடக்கும், எல்லா விஷயங்களும் நடக்கும். ஒருத்தவங்க வாழ்க்கையில பிரிசனை மட்டும் பார்க்கவே கூடாது. இப்படிதான் சொல்லுவாங்க. பிரிசன்னாலே நமக்கு பயப்படவில்லை, பிரிசன்னாலே வெளியிட்டு பார்த்தாலே பயப்படவில்லை. ஆனா அந்த பிரிசனுக்கு இன்னொரு லைஃபும் இருக்கு, இன்னொரு பக்கமும் இருக்கு. We don't deny the fact that prison is a very important place. அங்கே நிறைய பயம் வரும். ஆனா அந்த பிரிசனுக்கு இன்னொரு லைஃப் இருக்குல்ல. ஒரு 20-30 வருஷம் அந்த பிரிசன்ல வாழ்ந்துருக்கானா அவனுக்கு அது எப்படி இருக்கும்? அவன் மறந்துடல. அவன் அதான் அந்த டைலாக், அவ்வளோ பெரிய டைலாக். அந்த புரூக்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ரெட்டு ஒரு கேரக்டர் டைலாக் சொல்லுவான். அது எக்ஸ்ட்ராடினரி டைலாக். என்ன சொல்வாரு, அந்த புரூக்ஸோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த பிரிசனோட வேல்யூ என்ன. ஒரு மனுஷன் 50 வருஷம் அந்த பிரிசன்ல வாழ்ந்துட்டான். அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, நான் வெளியில வரும்போது, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு காரை பார்த்தேன், ஒரு ஆட்டோமொபைல், ஒரு காரை பார்த்தேன். இப்போ சுத்தி பார்த்தா எல்லா பக்கமும் கார் இருக்கு. எனக்கு உலகம் எங்க வேகமா போகுதுன்னே புரிஞ்சுக்க முடியல. கடைசியில புரூக்ஸ் தற்கொலை பண்ணிப்பாரு. புரூக்ஸ் வாஸ் இயர் சொல்லிட்டு செத்துருவோம். கரெக்டா? புரூக்ஸ் வாஸ் இயர் சொல்லிட்டு இறந்துருவோம். கரெக்டா? அந்த டாடா கேரக்டர் ஞாபகம் இருக்கா? இப்போ நான் சொல்றது கரெக்டா தான். இப்போ அந்த டாடா கேரக்டர் ஏன் இறந்து போறாரு? அப்ப அதுக்கு அவன் ரெட் என்ன சொல்றான், முதல்ல வரும்போது இந்த சிறை பயமா இருக்கும், அப்புறம் வேடிக்கையா இருக்கும், அப்புறம் இந்த சிறை வந்துட்டு ஒரு போதிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கோயில் மாதிரி டிசிப்ளின். ஏன்னா அவன் ரொட்டீன் ஆயிடுச்சு. உனக்கு நீ செய்யறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த இந்த வால்ஸை தாண்டி வெளியே போனா உலகத்துக்கு போகணுன்னே ஆசை வராது. அதனால ஒவ்வொரு தடவையும் ரெட்டோட அந்த பரோல் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது அவன் சொல்லுவான், கடைசியில் சொல்லுவான், நீங்க மனம் தெரிஞ்சுட்டீங்க நீங்க நினைக்கிறீங்களா? கேட்பா, யூ திங்க் யூ ஹேவ் ரீஹாபிலிட்டேட்டட் அப்படிங்கிற சொல்லுது. திஸ் யூ ஹேவ் சேஞ்ச்ட் ஆஸ் எ மேன் அப்படி கேட்கும்போது சொல்லுவான், ஐ ஃபக்கிங் டோன்ட் ஃபைண்ட் எனி மீனிங் இன் தட். எனக்கு இதுல அர்த்தமே புரியல. மனமாற்றம்ன்றது என்ன அர்த்தம் கேட்கிறான். நான் வந்துட்டு 40 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆளை பார்த்துட்டு ஒருவேளை நான் பார்த்தா நான் வந்து கேட்பேன், வாழ்க்கை இப்படி கிடையாதுப்பா, நீ பிடிச்சலாம் யாரும் கொலை பண்ணி கொண்டு வந்துட்டேன், வாழ்க்கை இது கிடையாதுப்பா. நான் இன்னைக்கு திருப்பி பார்க்கும்போது எனக்கு அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், நான் வாழ்க்கையை மாத்தினேன், எனக்கு தெரியும் நீ ரிஜெக்டா போட்டு போயிட்டே இருக்கான். அடுத்த வேலையை பாரு, அவனுக்கு அப்ரூவ். ஒரு விஷயம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கிடைக்கவே கிடையாது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு நேரம் போடா டே பட்டாச்சுல கொடுங்க டே கொடுங்க அப்படின்போது கிடைச்சோம். என்னடா கிடைச்சிருச்சு இன்னைக்கு, there's another life. அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் வாழ்க்கை சாகதே இங்குள்ளதான் சாப்பிட்றேன். ஆனா அவனுக்கு பரவல் கிடைச்சு அவன் ஆண்டி சொன்னது உண்மையாச்சு. அவன் ஆண்டி கிட்ட என்ன சொல்லுவான், இந்த ஹோப்புங்கிற விளையாட்டுலாம் பேசாத, எல்லாருக்கும் நீ தப்பா போதிக்கிற. ஹோப்புங்க நம்பிக்கைங்கிற வார்த்தை, ஹோப்புனா நம்பிக்கை, ரொம்ப டேஞ்சர்னு. இட்ஸ் டேஞ்சர். ஏன்னா இங்க ஒருத்தன் வந்துட்டானா அவ்வளவுதான். அவனை பொறுத்த வரைக்கும் ரெட்டோட கேரக்டர் என்னது, இங்க ஒருத்தன் உள்ள வந்துட்டானா சிறை வாழ்க்கையை அனுபவிக்கிறானா அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சுது. ஆனா அவர் கெட்ட வேணா ஆயிடுவான், என்ன வேணா மென்டல் ஆவான், என்ன வேணா. ஆனா அந்த அதுதானே குரூப்ஸ். அவன் சொல்றான் திரும்ப நான் ஜெயிலுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப அவனுக்கு நம்பிக்கை கொடுக்காத, இந்த வெளிய உலகத்தோட வாழ்க்கை அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டி சொல்லுவான் அப்படி இல்லை, வெளியே ஒரு உலகம் இருக்குடா, அதை நீ வந்து பார்க்கணும், நீ ஒரு நாள் உணர்வு. அது துணிச்சு இது பண்றதுதான் வாழ்க்கை. எஸ். சோ ஆண்டி என்ன பண்ணா, he broke the walls, he fought for himself, he had perseverance. வந்த முதல் நாளே அவன் எஸ்கேப் ஆயிட்டானா, 2 நாளே எஸ்கேப் ஆயிட்டானா, கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கலாம், செதுக்கி அவன் வாழ்க்கையை செதுக்கிட்டு வந்தான், கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணான். ஸோ வாழ்க்கையில பேஷன்ஸ் அண்ட் ஹோப் ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோயிங். அதுக்கு இந்த படத்துல என்ன சார் சம்பந்தம்னா, ஆண்டி டெய்லி அதான் பண்ணியிருக்கான். அவனை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான். ஜெயில நம்ம இன்னைக்கு தப்பிக்க மாட்டோம், நான் தப்பிப்போம், அது நாள் வரும், இந்த நாளைக்காக நான் பொறுமையா இருக்கேன், வெயிட் பண்றேன், the day will come and the day came. அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா அவனே உருவாக்கி. கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும், எஸ் ஃபெய்த் இருந்தா தான் கான்ஃபிடன்ஸ். ஃபெய்த் வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம முதல்ல ட்ரஸ்ட் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்ணணும். நம்ம பிலீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். We have to accept ourselves, we have to believe ourselves, we have to trust ourselves. Then you will have the confidence. And when you get the self confidence, you will get the courage. And when you will get the courage, you will go ahead to fight, you will go ahead to lead your life. This is how life works, right? So இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம அதனால தான் படம் முடியும் போது கூட எண்ட் கிரெடிட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுறோம், உட்கார்ந்து நம்ம பார்க்கணும், ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா அந்த படத்துக்கு வேலை செய்த எல்லாருமே அந்த படத்தோட வெற்றிக்கு பங்களிச்சிருக்காங்க, அந்த படத்தை கொண்டு வரதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். நம்ம பார்க்கணும். நான் தான் சொன்னேன், நான் பார்ப்பேன், நீ பார்ப்பேல, இப்போ புரிஞ்சிச்சுல ஏன் பார்க்கணும்னு. நீ பார்ப்பேல, அது மற்றவங்க பார்க்கலாம், நானும் ஏன் பார்க்கணும், மற்றவங்க கை தட்டா நானும் கை தட்டணும், அது இல்லை. அதான் நான் சொல்றேன், மற்றவனை பார்க்காத, ஒன்ன பாரு, உனக்குள்ள இருக்கிறத தேடு, உனக்குள்ள ரியலைஸ் பண்ணு, பர்ஃபெக்டாகவும் சூப்பராகும்.
தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.